சீனாவின் தியான்ஜினில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு உலகின் கவனத்தை ஈர்த்தது. இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உள்ளிட்ட பல தலைவர்கள் பங்கேற்றனர். குறிப்பாக இந்திய பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். இந்தியா 50% அமெரிக்க வரியை எதிர்கொள்ளும் நேரத்தில் இருவரின் சந்திப்பும் நடந்துள்ளது. கடந்த கால எல்லை மோதல்களை தவிர்த்து இந்தியாவும் சீனாவும் தங்கள் உறவுகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியதாக தெரிகிறது. பிரதமர் மோடியுடனான சந்திப்பில் உலகளாவிய சூழ்நிலை மாறி வருவதாகவும், உலக மக்கள் தொகையை அதிகம் கொண்டுள்ள இந்தியாவும் சீனாவும் குளோபல் சவுத்தின் முக்கிய அங்கங்கள் என்றும் ஷி ஜின்பிங் பேசினார். இரு நாடுகளும் நல்ல நண்பர்களாக இருப்பதும், ஒருவருக்கொருவர் வெற்றிக்கு பங்களிக்கும் கூட்டாளிகளாக மாறுவதும் முக்கியம் என கூறிய சீன அதிபர், டிராகனும் யானையும் ஒன்றிணைய வேண்டும் என்றார். பிரதமர் நரேந்திர மோடி தனது உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதியாக உள்ளது என்று கூறினார். அதே சமயம் எஸ்சிஓ மாநாட்டில் பங்கேற்ற பின் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தியான்ஜின் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றினார். அதில் பாகிஸ்தான் சீனா நட்பு அனைத்து சோதனைகளையும் கடந்தது. இது பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை, உண்மையான அன்பை அடிப்படையாக கொண்டது என அவர் கூறினார். True friend of China will contribute whatever we can to make this summit a roaring success. சீனா உலகின் 2வது பெரிய பொருளாதாரமாக உள்ளது. அதே சமயம் 5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பங்குச்சந்தை மதிப்புடன் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறி வருவதாக சர்வதேச நாணய நிதியம் கூறுகிறது. இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்துவதில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத எல்லை பிரச்சினை ஒரு பெரிய சவாலாக உள்ளது. எல்லை பிரச்சினை மட்டுமின்றி பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் அணை விவகாரத்திலும், இந்தியாவில் வாழும் திபெத்திய புத்த மத தலைவர் தலாய் லாமாவின் விவகாரத்திலும் இரு நாடுகள் இடையே முரண் நிலவுகிறது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. சமீப காலங்களில் அண்டை நாடுகளுடன் இந்தியா நல்ல உறவை கொண்டிருக்கவில்லை என நிபுணர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தானின் முக்கிய வர்த்தக பங்காளியாக சீனா உள்ளது. எஸ்சிஓ மாநாட்டில் பல தலைவர்கள் பங்கேற்ற நிலையில் சீனாவில் எந்த நாட்டின் தலைவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்று இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது. இந்தியாவும் சீனாவும் நெருங்கி வருவதை பற்றி பேசிய பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவு செயலாளர் ஐசாஸ் அகமது சௌத்ரி, சீனாவுடனான இந்தியாவின் உறவுகள் பாகிஸ்தானில் எந்த எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என கூறினார். பெய்ஜிங்குடனான இஸ்லாமாபாத்தின் உறவுகள் மிகவும் வலுவானவை, உத்தி சார்ந்தவை எனவும் அவர் கூறினார். சீனாவை கண்காணித்து வரும் சர்வதேச விவகார நிபுணர் முனைவர் ஃபஸ்லூர் ரஹ்மான் பிபிசியிடம் பேசிய போது, சீனாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நட்புறவு எந்த ஒரு வெளிப்புற காரணிகளுக்கும் அப்பாற்பட்டது. சீனாவுடனான இந்தியாவின் உறவுகள் நிச்சயம் மேம்படும் என்று கூறினார். எஸ்சிஓ மாநாட்டின் தாக்கம் குறைவாக உள்ளதாக கருதும் ஃபஸ்லூர் ரஹ்மான், அதில் ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மிகவும் சிறப்பாக இல்லை என கூறுகிறார். ட்ரம்பின் வர்த்தக கொள்கைகள், இந்தியா பாகிஸ்தான் மோதல் நிறுத்தம் தொடர்பான ட்ரம்பின் கூற்றை இந்தியா நிராகரிப்பது மற்றும் ரஷ்ய எண்ணெய் வாங்குவது போன்ற காரணங்களால் இந்தியா மீது ட்ரம்ப் கோபமாக உள்ளார் என பாகிஸ்தானின் முன்னாள் வெளியுறவு செயலாளர் ஜோகர் சலீம் கூறுகிறார். இப்போது இதையெல்லாம் இந்தியா விளம்பரத்திற்காக மட்டுமே செய்கிறது, அதில் எந்த ஆழ்ந்த பொருளும் இல்லை என கூறிய ஜோகர் சலீம், இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு உத்தி சார்ந்த மோதல் நடந்து வருகிறது, அது நீண்ட காலம் நீடிக்கும் என்றார். உலகளாவிய சக்தியாக மாற விரும்பும் இந்தியாவுக்கு சீனா போட்டியாளராகவும் தடையாகவும் உள்ளது. இதனால் இந்தியா தனது இலக்குகளை அடைய மேற்கத்திய கூட்டணியை நோக்கிய தனது பழைய அணுகுமுறையையே பின்பற்ற வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறினார். அதே சமயம் பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் நலன்கள் ஒத்த கருத்துடையவை என ஜோகர் சலீம் தெரிவித்தார்.